தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெறும் ஏதோ ஒரு அரசியல் செய்தி மட்டுமே பார்க்க போறதில்ல. என் கையில இருக்கிற இந்த பேப்பரை பாருங்க. தமிழ்நாட்டுல புதிதாக பொறுப்பேற்றிருக்க ஒரு கட்சி, அந்த கட்சி தான் பொறுப்பேற்ற இந்த ஒரு 70 நாட்கள்ல என்ன மாதிரியான ஒரு அராஜகத்தை, என்ன மாதிரியான ஒரு அதிகார திமிர மக்கள் மேலையும் எதிர்கட்சிகள் மேலையும் தங்களை விமர்சிக்கிறவங்க மேலையும் கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு கட்டுரைய, இப்படியெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேகா கட்சிக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி, ஏற்கனவே அவங்க என்னதான் நீதிமன்றம் வரைக்கும் போனாலும் ஒவ்வொரு நீதிபதியும் தலையில குட்டி அமிச்சாலும் எதுவும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் போக்க, ஒரு வெறுப்பு அரசியலை திணிக்கிற விதைக்கிற ஒரு வேலையை தான் தாவேகா அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அந்த அரசாங்கத்துக்கு உரைக்கிற மாதிரி தி ஹிந்து நாளிதழ்ல ஒரு கட்டுரை ஒண்ணு வந்திருக்கு. அதோட தலைப்பு என்னன்னா, அலோவிங் டிசென்ட். அப்படின்னா என்னன்னா, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசால எதை பண்ண முடியலையோ, எதை செய்ய முடியலையோ, எது நடக்கும்போது தாங்கிக்க முடியலையோ அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்க அப்படிங்கிற மாதிரியான தலைப்புல ஒரு கட்டுரைய தி இந்து நாளிதழ் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். புதிய ஆட்சி வந்துருச்சு, மாற்றம் வந்துருச்சு, மாற்றத்தின் அலை வந்துருச்சு, விஜய் அலை அப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருச்சுன்னு பேசுறோமே, வந்த ஆட்சி மாற்றத்தினால ஜனநாயகம் எங்கே போனது? ஜனநாயகத்தின் குரல் வலை என்ன ஆனது? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல சில குறிப்பிட்ட தலைவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சொல்றதை யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேட்டு பத்திரிகையில எழுதுனா அந்த பத்திரிகை ஆபீஸ் தீயிட்டு கொளுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஆனா அந்த அம்மா கூட இவ்வளவு மோசமா பண்ணதில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய தாவேகா அரசு தன்னோட அராஜகத்தை, தன் கையில இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பத்திரிகை துறை மேலையும் பொது வெளியில சமூக ஊடகங்கள்ல தங்களை விமர்சிக்கிறவங்க மேலையும் கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க தங்களோட அதிகார திமிர. ஜனநாயகத்தோட மிக முக்கியமான உரிமை என்ன? கேள்வி கேட்கிறது. தங்களை ஆள்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறது. தாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கறது தான் ஒரு மக்களோட ஜனநாயக உரிமையில மிக முக்கியமான உரிமை. அந்த உரிமை இப்போ தமிழ்நாட்டுல, இதுவரைக்கும் இந்தியாவுல ஒன்றிய அரசால பாஜக ஆளும் மாநிலங்கள்ல மட்டுமே கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த கேள்வி கேட்கும் உரிமை இப்ப தமிழ்நாட்டிலையும் கேள்விக்குறியாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்குன்னா, ஆளும் அரசு, அதாவது தமிழ்நாட்டை இப்ப ஆள்ற முதலமைச்சரையோ அவரோட கேபினெட் இருக்கிற ஏதாவது ஒரு அமைச்சர்களையோ விமர்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசப்பட்டா அவங்க மேல உடனே வழக்கு பதிவு. சரி, பேசுறவங்க மேலதான் வழக்கு பதிவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அவங்கள பத்தி ஒரு போஸ்ட் போட்டா கூட வழக்கு பதிவு. சமூக ஊடகங்கள்ல ஆள்ற கட்சிகளையும் தங்களுக்கு பிடிக்காத கட்சி, பிடிச்ச கட்சி ஏதோ ஒண்ணுன்னு விமர்சிக்கிறதும் மீம்ஸ் போடுறதும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க ஒரு நார்மலான விஷயம். ஈவன் இவங்க தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி, இவங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விமர்சிச்சு, ஆட்சியோட குறைபாடுகளை மட்டும் விமர்சிச்சு இல்ல, பர்சனல் அட்டாக், அவங்கள பாடி ஷேம் பண்றதுல ஆரம்பிச்சு அவங்க குடும்ப பெண்களை தப்பா பேசுற வரைக்கும் எல்லா மோசமான வேலைகளையும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல்னு இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியவே இல்லை. இப்பதான் ஒரு ஆட்சியாளர்களை விமர்சிச்சா அது தப்பு, நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அந்த அதிகாரம் இருந்தது. ஆனா ஒரு ஜனநாயக முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல அது வேண்டான்னு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு நினைச்சதுனாலதான் உங்களையும் உங்க கட்சிக்காரர்களையும் மேடையில திமுக அரசையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் அவரோட குடும்பத்தையும் விமர்சிச்சு பேசும்போது, கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது, நமக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம பர்சனலா யூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு ஜனநாயக கடமை, ஜனநாயக அடிப்படை உரிமையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த எதுவுமே செய்யல. ஆனா ஜனநாயகன் படம் நடிச்சவருக்கு ஜனநாயகத்துக்கு மீனிங் தெரியலங்கிறதா இங்க மிகப்பெரிய வேதனை. இப்ப இருக்கிற ஆட்சியில நீங்க முதலமைச்சரை, நான் சொன்ன மாதிரிதான், நீங்க முதலமைச்சரையோ உங்க கேபினெட்ல இருக்க அமைச்சரையோ விமர்சிச்சு பேசுனீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் போலீஸ் உங்க வீட்டு கதவை தட்டும். உங்க வீட்டுல எதுவுமே இருக்காது, நீங்க பேசுனது ஏதோ ஒண்ணா இருக்கும். ஆனா அதுக்கு உங்க வீடை சர்ச் பண்ணுவாங்க. எதுக்கு வீடை சர்ச் பண்றீங்க? ஒருவேளை அவங்க பேசின தகவல் தப்பா, சட்ட ரீதியா போய் அதை ஹேண்டில் பண்ணலாமே, உடனே கைது, வழக்கு பதிவு பண்றதெல்லாம் இல்ல, கைது. ஆனா கட்சியில இருக்கிற அமைச்சர் மேல 100 கோடி ஊழல் வழக்கு வந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். கட்சியில இருக்கிற அமைச்சர் பொது வெளியில போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னு கேஸ் வந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். கட்சியில இருக்கிற எம்எல்ஏ மேல ஒரு பொண்ணு என்ன 2 பேர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க, இவரோட ஆட்கள் தான் அவங்க, இவர்கிட்ட பேசினப்போ இவர் அதை கண்டுக்காதங்கிற மாதிரி என்ன மிரட்டுறாருன்னு சொன்னாலும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஆனா ஆட்சியை கேள்வி கேட்டா, ஆட்சி நடக்கிற அவலங்களை கேள்வி கேட்டா, ஆட்சி நடத்துறவரை கேள்வி கேட்டா கைது. இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஜோசப் விஜயை
விமர்சித்தார் என்பதற்காக கைது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா நீங்க? கடவுளா நீங்க? ஒரு முதலமைச்சர், சாதாரண மனிதர், இப்ப முதலமைச்சர், அவ்வளவுதான். உங்களை விமர்சிக்கவே கூடாதுன்னா நீங்க என்ன கடவுளா? திருநெல்வேலியை சேர்ந்த ஜேம்ஸ் ராஜா, கோவையை சேர்ந்த விஷ்ணு பிரபு, மனோஜ்குமார், கரூரை சேர்ந்த தங்கமணி, இவங்களெல்லாம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் Facebookல விஜய் அவர்களை விமர்சிச்சு போஸ்ட் போட்டவங்க. ஆல்ரெடி டெல்லியில நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஜனநாயக நாட்டுலதான் இருக்கோமான்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்த சமயத்துல சேஃபான இடத்துல நான் இருக்கேங்கிற ஒரு எண்ணத்தை கூட கேள்விக்குறியாக்குற ஒரு மாற்று அரசியலை தான் கொடுத்துட்டு இருக்காரு இப்போதைக்கு முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள். திமுக இளைஞரணி தலைவர் அன்பானந்தம் முதலமைச்சர் மற்றும் அவர் குடும்பத்தை பற்றி பேசினார் என்று அவர் வீடே சோதனை செய்யப்படுகிறது. உங்களை பத்தி பேசினாரா? அந்த தகவல் தப்பா? அந்த தகவல் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை சட்ட ரீதியாக அணுகி இருக்கலாம். அதுக்கே அவர் வீட்டை சோதனை போடுறீங்க? ஏன் உங்க குடும்பத்தை பத்தி பேசினாரா? அப்ப உங்க குடும்ப சம்பந்தமான ஏதாவது டாக்குமெண்ட் அவர் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்காருன்னு நினைச்சு சோதனை பண்ணீங்களோ? அடுத்தது யூடியூபர் மாரிதாஸ் கைது பண்ணப்பட்டதுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னா, முதலமைச்சரையும் கீர்த்தனா அவர்களையும் விமர்சிச்சு பேசினதுனாலதான் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடிதான் பொதுப்பணித்துறை அமைச்சரோட குடும்பமே லாட்டரியில பண்ண ஊழலை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவங்க இடி ரைட்ல எவ்வளவு சிக்கிச்சு, எப்படி தப்பிச்சாங்கன்றத பத்தி எல்லாம் மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவர் கைது செய்யப்படுறாரு. கேட்டா முதலமைச்சரை விமர்சிச்சதுக்காக தான் அவர் கைது செய்யப்படுறாருன்னு நமக்கே அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ரமேஷை விமர்சித்த வினோத் சூரியகுமார். இந்த வினோத் சூரியகுமார் எப்படி விமர்சிச்சார் தெரியுமா? ஒரு 100 கோடி ஊழல் ஒண்ணு நடக்குது. 100 கோடி ரூபாய் லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஊழல். ஆட்சிக்கு 60 நாள்ல நடந்த ஊழல். அதுக்கு அமைச்சர் ரமேஷ் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது தவறு நடந்திருக்கு. எப்படி தவறு நடந்திருக்கா? மத்த ஆட்சியில நடந்தா ஊழல், உங்க ஆட்சியில நடந்தா தவறா? இவ்வளவுதான் அந்த போஸ்ட். இதுக்குதான் வினோத்குமார் கைது. உங்களை கேள்வியே கேட்க கூடாது, உங்களையும் கேள்வி கேட்க கூடாது, உங்க அமைச்சர்களையும் கேள்வி கேட்க கூடாது. இது மக்களாட்சி நடக்கிற நாடு, மன்னராட்சி நடக்கிற நாடு இல்ல. நீங்க பண்றதுக்கு பேரு பாசிச ஆட்சி. பாசிசம் பாயாசம்னு அடுத்தவங்களை பத்தி கேள்வி கேட்டா போதாது, நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். நீங்க பண்றீங்கல்ல, இதுக்கு பேர் தான் அந்த பாசிச பாயாசம். அதுக்கப்புறம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது. மார்க்கண்டேயன் பொதுவெளியில மேடையில பேசும்போது முதலமைச்சர் விஜய ஒருமையில பேசினாராம். ஆதவர்ஜுனா பேசுனது ஞாபகம் இருக்கா? இப்போதான் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். பேசும்போது அவர் ஆதவர்ஜுனா தான், வெறும் ஆதவர்ஜுனா. லாட்ரி மார்ட்டின் மருமகன் ஆதவர்ஜுனா தான் அவரு. அப்ப அவர் பேசும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? மேடையில மு.க. ஸ்டாலின் அவர்களை முட்டாள் முதல்வர்னு கூப்பிட்டார்ல, அவங்க குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசினார்ல, அப்ப தெரியலையா ஆட்சியில இருக்கிறவங்களை இப்படி பேசக்கூடாதுன்னு? உங்களை ஒருமையில பேசினா கைது. ஆனா திமுக இந்த பாசிச நடவடிக்கை கையில எடுக்காதனாலதான் நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாசிச ஆட்சியை தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்ட ஆர்ஜே சரண் கைது. ஆர்ஜே சரண் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி தாவேகாவின் பெண் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போற வரவங்களுக்கு எல்லாம் சாப விடுறது, உன் குடும்பம் அழிஞ்சு போயிருங்கிறது, பெண்ணாக இருந்துட்டே இன்னொரு சக பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் மிரட்டல் விடுறது, என் கட்சிக்கார பசங்க ஒண்ணு அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு பேசுவாங்கல்ல, அதே தாவேகா பெண் நிர்வாகிகள் ஆர்ஜே சரண் மேல வழக்கு கொடுத்திருக்காங்க. எங்களை ஆபாசமா பேசுறாருன்னு. ஜூலியை பத்தி நீங்க பேசுனதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எத்தனை புருஷன், நீ எதுக்கு அறிவாலயத்துக்கு போறேன்னு அவங்களையும் முன்னாள் முதல்வரை சேர்த்து வச்சு பேசினதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க ஆபாசமா பேசிட்டு நீங்க போட்ட பதிவுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டு போட்டா அவர் எங்களை ஆபாசமா பேசுறாருன்னு கம்ப்ளைண்ட். இந்த தமிழ்நாட்டுல தாவேகா அரசோட ஆட்சி நடக்குதா, போலீஸ் ஆட்சி நடக்குதான்னு தெரியல. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல வாங்குவாங்கன்னு கூட ஒரு ப்ரையாரிட்டி வச்சிருக்காங்க. தாவேகாவை சார்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மத்தவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன் இவ்வளவு வேகம் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஆனா திமுகவோட லீகல் விங் எதையுமே விட்டு கொடுக்கல. அவங்க நின்னு சட்ட ரீதியா போராடி இந்த கைது கிட்டத்தட்ட ஆர்ஜே சரண் கைது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வினோத் சூரியகுமார் அரெஸ்ட் பண்ணப்போ சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறதுக்கெல்லாம் இப்படி கேஸ் போட்டுட்டு இருக்காதீங்கன்னு தாவேகா அரசோட மண்டையிலே ஒரு கொட்டு வச்சுதான் அனுப்பிச்சு நீதிமன்றம். இந்த அளவுக்கு எதுக்கு கேஸ் போடணும், ஒரு ஆரோக்கியமான அரசியல் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாத ஒரு கட்சியாதான் தாவேகா கட்சி இருந்துட்டு இருக்கு. யாரு விமர்சிச்சாலும் அவங்க மேல கைது. தி ஹிந்து இந்த செய்தி எழுதிட்டு கடைசியா ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறது விமர்சனங்களை ஏற்று வளரக்கூடிய ஒரு அரசு, விமர்சனங்கள்ல இருந்து தங்களை திருத்திக்கிட்டு வளர வேண்டிய ஒரு அரசு. ஆனா அது எதையுமே பண்ணாம என்னை பத்தி நீ வாய் திறந்தியா உன் மேல நான் கேஸ் போடுவேன், உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், உன்னை ஜெயில போடுவேன், உன்னை மிரட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிச போக்க தான் இந்த தாவேகா அரசு கடைபிடிச்சிட்டு இருக்கு. இவங்க பண்ற இந்த பாசிச போக்கு எந்த அளவுக்கு இவங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது, வலுவை கொடுக்குதுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா
விஜய் அரசு பண்ற தப்பை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாலோ, அதை எதிர்த்து யாராவது இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாலோ அதுக்கு கீழே போய் அடுத்து நீ தாண்டா, அடுத்து உன்னதாண்டா கைது பண்ணுவாங்க, அடுத்து நீ தான் ரெடியா இரு அப்படின்ற அளவுக்கு யாரு கேள்வி கேட்டாலும் அவங்கள மிரட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம அண்ணன் தான் பேசினாலே பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே சரியில்லை. கேள்வி கேட்டா முடிஞ்சா அதுக்கு விளக்கம் கொடுங்க. அப்படி இல்லையா, அவங்க கேள்வி கேட்கறாங்களா, அது என்ன விமர்சனமோ அதுல இருந்து நம்ம திருத்திக்குவோம் அப்படின்னு மாற பாருங்க. அதை விட்டுட்டு கேள்வி கேட்டாலே கேஸ் போடுவேன், ஜெயில போடுவேன் இப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. ஒரு நல்ல அரசியல்வாதி இதை பண்ண மாட்டாங்க. ஆனா டிவிக்கு அரசு என்ன பண்ணுனா, சைபர் கிரைம், ஐடி, அப்புறம் இந்த போலீஸ் இப்படி தான் கையில இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் வச்சுட்டு ஜனநாயகத்தை முடக்கும், ஜனநாயகத்தோட குரல் வலையை நெரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகன் தான் முக்கியம், ஜனநாயகம் முக்கியம் இல்ல. ஜனமா பணமானு கேட்டா ஜனநாயகன்ல இருந்து வர்ற பணம் முக்கியம் அவருக்கு. ஜனமோ முக்கியம் இல்ல. மேடையில சும்மா பேசிக்கலாம், ஆனா அவருக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு அவர் அரசு செயல்பட்டு இருக்க விதத்துல இருந்தே நமக்கு தெரியுது. தேர்தலுக்கு முன்னாடி மேடையில பேசும்போது பாசிசம், பாயாசம், இப்ப என்ன பண்றீங்க? இது புதுவிதமான ஏதாவது பாசிச பாயாசமா? பருப்பு போட்டதா, சேமியா போட்டதா தெரியல. நீங்க என்ன மாதிரியான பாசிச பாயசத்தை கிண்டிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. உங்களை ஓட்டு போட்டு உங்களை நம்பி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்ச மக்களுக்கும் தெரியல. இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்கிறது டிவிக்கு ஆட்சியா இல்ல பிஜேபியோட ஆட்சியான்னு டிஃபரன்ஸ் வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ஒற்றுமை. டெல்லியில மாணவர்கள் கைது பண்றாங்க, இங்க நீட்டை எதிர்த்து குரல் கொடுத்த நம்ம அறிவை கைது பண்றாங்க. கைது பண்ணி கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சிஎம் மீட் பண்ண போயிட்டாரு. இப்ப கைது பண்ணதோ, போலீஸ் அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போனதோ மறைக்கப்பட்டுரும். எது வெளிச்சத்துக்கு வரும்னா பாருங்க, அவரை சந்திக்க அனுமதி கொடுத்து அவரோட கோரிக்கை அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு பெய்டு ஐடிஸும் நம்ம வல்கர் வாரியர்ஸும் இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ் தளத்திலையும் பதிவு போட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. அது என்ன விஷயம்னே தெரியாம அதுக்கு ஒரு 2 லட்சம் லைக்ஸ் வந்திருக்கும். அது போதும் அவங்களுக்கு. விஜய் அவர்கள் வரலாற்றை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்வாதிகார ஆட்சி பண்ண ஆட்சியாளர்களோட வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க யாரோட ஆட்சியோட முடிவும் வாழ்க்கையோட முடிவும் நல்ல விதமா இருந்ததில்லை. இன்னொன்னு, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத பாசிச போக்கான ஆட்சியையும் அரசியலையும் மக்கள் ஒரு நாளும் சகித்து கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பா உங்க ஆட்சி முழுசா இருக்கணும்னா இந்த மாதிரி கைது பண்றது இதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா என்ன விமர்சனம் பண்றாங்களோ அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து உங்க அரசை மாத்த பாருங்க, உங்க அமைச்சர்களை திருத்த பாருங்க. போற இடத்துல எல்லாம் ரீல்ஸ் போட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்திட்டு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போக்கஸ் பண்ண சொல்லுங்க. சும்மா எதிர்கட்சி மேல பழிய போட்டுட்டு எதிர்கட்சியை குறை பேசிட்டு விமர்சனம் பண்ணா கைது பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க கட்சிக்காரங்களை விட ஆபாசமா நீங்க மேடையில பேசுறதை விட ஒரு மேடை நாகரிகம் இல்லாம யாராலையும் பேசிட முடியாது. இந்த டேஷ்ங்கிற வார்த்தை, இந்த கவர்ச்சி காட்டியா, இந்த வார்த்தைலாம் உங்ககிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கிட்டதான். ஸோ மேடையில நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மத்தவங்க பேசுறதெல்லாம் எவ்வளவு ஃபேரா பேசுறாங்க, எவ்வளவு பெட்டரா பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஹிந்து இப்படி ஒரு ஆர்டிக்கிளை போட்டு தாவேக அரசுக்கு தலையில ஒரு கொட்டு கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி. இந்து வெளியிட்டு இருக்கிற இந்த செய்தி குறித்தான உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோ குறித்தான உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.